மேடம், அந்த திரிபுர சுந்தரி கோவில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில் இல்ல? ஆமா அர்ஜுன், அந்த அம்மன் ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். 21 வருஷத்துக்கு ஒரு தடவை அங்க ஸ்ரீசக்கர உற்சவம் நடக்கும். அது ஒரு புனித தலம். அங்க இன்னும் 2 நாள்ல அம்மனுக்கு சுமங்கலி பூஜை நடக்க போகுது. வருஷம் நாங்களும் அதுல கலந்துப்போம். அப்போ அமிர்தா இப்ப தனியா போயிருக்காங்களே, நீங்க வருஷம் போய் கலந்துப்பான்னு சொல்றீங்க, இந்த வருஷம் எதுக்கு போகல? பொண்ணு மேல உயிரே வச்சிருக்கீங்க, அவங்க தனியா போயிருக்காங்க, நீங்க இப்படி சும்மா இருக்கிறது நியாயமா இருக்கா சொல்லுங்க? சரோஜா, உனக்கு போகணும்னு ஆசையா இருக்கா? கோவிலுக்கு போக ஆசையா இருக்கான்னு கேள்வி கேக்குறீங்க? மேடமோட கண்ணை பாருங்க, அவங்க கண்ணை பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மனோட கோவிலுக்கு போகிறதுக்காக அவங்க எவ்வளவு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க பாருங்க. உங்க ஆபீஸ் வேலை கேட்டிருந்தா அவங்க சும்மா இருக்காங்க, இல்லைன்னா இந்நேரத்துக்கு அவங்க அர்ஜுன் சீக்கிரமா காரை எடுன்னு சொல்லிருப்பாங்க. அப்படி இல்ல அர்ஜுன், எங்களுக்கும் போக ஆசைதான். ஆனா அமிர்தா தான் போயிருக்காளேன்னு நாங்க சும்மா இருந்துட்டோம். அமிர்தா தனியா அந்த கோவிலுக்கு போயிருக்காங்க. நீங்க நல்லா இருக்கணும் தான் அவங்க வேண்டிக்க போறாங்க. ஆனா அவங்க நல்லா இருக்கணும்னு யாரு வேண்டிப்பாங்க? தனக்கு தானே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிற அளவுக்கு சுயநலக்காரங்க இல்ல அவங்க. அவங்களுக்கு எப்பவுமே உங்க ஞாபகம் தான். அவங்கள பத்தி நீங்க தான் யோசிச்சாகணும், சொல்லுங்க. ஆமாங்க, அர்ஜுன் சொல்றதும் சரின்னு தாங்க தோணுது. 2 நாள் தானேங்க, 2 நாள் நீங்க ஆபீஸ்க்கு லீவ் போட முடியாதா? என்ன மேடம், லீவு போட முடியாதுன்னு அவரை கேக்குறீங்க? லீவு போட வேண்டியது நான் தானே. அவரோட ஆபீஸ்ல அவர் யார்கிட்ட கேட்கணும்? நீங்க ஊன்னு சொல்லுங்க, 20 செகண்ட்ஸ்ல கார் வீட்டு வாசல்ல நிக்கும், உடனே கிளம்பிடலாம். அர்ஜுன், எங்க 2 பேருக்கும் கோயிலுக்கு போகணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இவ்வளவு அர்ஜென்ட்? அமிர்தா அங்க இருக்கும்போது அர்ஜுனுக்கு இங்கே சார் வேலை. அது வந்து அந்த ஊரு ரொம்ப தூரம், அமிர்தா அங்க தனியா போயிருக்காங்கல்ல. உங்க வீட்டுல வேலை செய்யறேன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல உள்ளவங்க மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? அதுவும் இல்லாம அமிர்தாவை பத்தி நான் எப்போ உங்களை கேட்பேன்ல, அவங்கள கோவிலுக்கு கூட்டிட்டு போகணுமான்னு கூட நான் உங்களை கேட்டுக்கிட்டே இருப்பேன்ல. நீங்க சொல்லும் போதெல்லாம் காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னா சொல்லுங்க. இல்லைங்க, அர்ஜுன் சொல்றது என்னமோ கரெக்ட் தாங்க, நாமளும் அங்க போலாங்க. கரெக்டா சொன்னீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான கோவில்னு வேற சொன்னீங்க. வருஷம் கண்டிப்பா கோவிலுக்கு போவோம்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த வாட்டியும் என்ன ஆனாலும் சரி கோவிலுக்கு போகாம மட்டும் இருக்காதீங்க. ஏன்னா அது ஸ்ரீசக்கரம் கொஞ்சம் நாள்ல மேல வரப்போகுது. அதனால்தான் நான் போய் கார் எடுக்கிறேன், நம்ம உடனே கிளம்பிடலாம். அது இல்ல அர்ஜுன், நம்ம 2 நாள் அங்க போய் தங்க போறோம். 2 நாள்னும் போது வீட்டுல சொல்லாம அப்படியே வந்துருவியா? மேடம், எங்க மொத்த வம்சமே தெய்வ பக்தியில மூழ்கி போனவங்க. நான் கோவிலுக்கு போறேன்னு சொன்ன உடனே அப்படியே அர்ஜுன் இன்னும் 2 நாள் அங்கேயே இருந்துட்டு வாப்பான்னு சொல்லுவாங்க. நான் அங்கிருந்து கொண்டு வர பிரசாதத்தை கண்ணில் ஒத்துக்கிட்டு லபுக்குன்னு வாயில போட்டுப்பாங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, சீக்கிரமா ரெடி ஆயிடுங்க. நான் போய் கார் எடுத்துட்டு ரெடியா இருக்கேன். இன்னைக்கு நான் தான் உங்க டிரைவர். கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாத பையன், எந்த ஒரு தயக்கமும் சங்கோச்சமும் இல்லாம வேலை செய்யறான் இல்ல? ஆமாங்க, ரொம்ப நல்ல பையனா இருக்கான். பாவங்க அர்ஜுன். என்னங்க, அவனுக்கு சம்பளத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுங்க. சரி சரி, முதல்ல நீ போய் ரெடி ஆகு. விருப்பாக்ஷா, இந்த ஊருக்குள்ள புது விருந்தினர்கள் வர பாக்குறாங்க. புது விருந்தாளிங்கன்னா யார் அது? எங்க இருக்காங்க? அவங்க சக்ராபுரிக்கு வெளியில நிக்கிறாங்க. அம்மன் அவங்கள உள்ள விட மாட்டேங்கிறா. அம்மன் விட மாட்டேங்கிறானா? என்ன அர்த்தம்? முதலா நான் இந்த ஊருக்கு வர முயற்சி பண்ணப்போ அந்த அம்மன் எனக்கு எப்படியெல்லாம் தடங்களை ஏற்படுத்தினா. ஆனா நான் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு எப்படி உள்ள வந்தேன். தாயே, உன் மகனை நீ அவ்வளவு சுலபமா தடுக்க முடியாது. என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது தாயே. என்னோட எதிரியை நான் தேடி பிடிக்க எனக்கு வழிவிடு தாயே. என்ன பாபா இது? ஏன் இப்படி நடக்குது? ஏன் நம்மளால ஊருக்குள்ள போக முடியல? அவ மிகுந்த சக்தி வாய்ந்தவ. பக்திக்கு மாத்திரம் தான் செவிசாய்ப்பா. இல்ல தந்திரத்தால ஜெயிக்கலாம். இல்லனா சில நேரத்தில் அவளோட சக்தி குறையும். அந்த நேரத்தில் நாம உள்ள போயாகணும். அவ சக்தி எப்ப பாபா குறையறது? அது வரைக்கும் நாம இங்கே நின்னுட்டு இருக்கணுமா? ருத்ரா, இங்க நடக்கிற இந்த விஷயத்துக்கும் உள்ள நடக்கிற அந்த சம்பவத்துக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. நாம இங்க வந்தது அம்மன் நம்மள ஊருக்குள்ள போக விடாம தடுக்கிறது. உள்ள நடக்கிற மத்த விஷயங்களுக்கும்
ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கு. எல்லாம் சரியாயிடும் ருத்ரா. ஆனா கொஞ்சம் பொறுமையோட இருந்தாகணும். சொல்லு கடிக்கி, யார் அது? ஊருக்கு வெளியே நிக்கிறான். என்ன மாதிரியே அவனும் சக்தி வாய்ந்தவன். நான் கத்துக்கிட்ட வித்தைகளை எல்லாம் அவனும் கத்து வச்சிருக்கான். என்னோட தந்திர மந்திர சக்திகள் எல்லாமே அவனுக்கும் நல்லா தெரியும். ஊருக்கு வெளியே தான் நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா ஸ்ரீ சக்கரத்தை அடையணுங்கிற ஆசையில இன்னொருத்த வந்திருக்கான்னு சொல்றியா? அது எனக்கு நிச்சயமா தெரியாது விருப்பாக்ஷா. உயிரே போனாலும் சரி கடிக்கி, இன்னொரு பங்காளி நமக்கு தேவையே கிடையாது. வர்றவன் போறவனுக்கெல்லாம் பங்கு கொடுக்கறதுக்கு அது ஒண்ணும் அப்பம் கிடையாது. ஸ்ரீ சக்கரம். அந்த காரியத்தை என்கிட்ட விட்டுரு. நான் சொன்ன மாதிரி நீ நாளைக்கு தாலிய மாத்து. எந்த காரணத்தை கொண்டும் வேலை முடியலங்கிற வார்த்தைவும் வாயால வரக்கூடாது. இது நம்மளுடைய கடைசி முயற்சின்னு நாம நினைச்சுக்கணும். சொல்றது புரியுதா? சரி, நீயும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ. யாரோ வந்திருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க சக்கராபுரிக்குள்ள கால் வைக்க கூடாது. அது உன்னுடைய பொறுப்பு. உன்னோட வேலையை நீ செய், என்னோட வேலையை நான் செய்கிறேன். எப்படி வந்தியோ அப்படியே திரும்பி போயிடு. இல்லன்னா உன்னை எப்படி ஒளிச்சு கட்டணுங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஜெய் மகாகாளி. யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்விங்கிறது போக போக உனக்கு தெரியும். வெற்றிங்கிறது என்னைக்கும் எனக்கு சொந்தமானது. எங்க காரியங்களுக்கு தடையா வந்தா அது யாரா இருந்தாலும் அம்மனுடைய பாதங்களுக்கு பலி கொடுத்துருவேன். உள்ள வந்தா நான் ராட்சச அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் எங்க ரத்த ஆறே ஓடும். குடும்பத்துக்கு ஒரு தலைவன் தான் இருக்கணும். ஊருக்கு ஒரு அரசன் தான் இருக்கணும். இந்த கட்டிக்கு இருக்கிற வரைக்கும் யாரும் உள்ள வர முடியாது. ஜெய் மகாகாளி. நம்மளோட வெற்றி தோல்விங்கிறது நாம எவ்வளவு சக்தி அடைஞ்சிருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. புரியுதா? நீயா நானான்னு இப்ப ஒரு கை பார்த்தோம். சரோஜா, நீ எதுக்குமா இப்படி கவலைப்படுற? பொண்ணுக்கு தெய்வ பக்தி அதிகம்னு நீ தான் சொன்ன. அந்த தாயை நம்பி வந்தவங்கள அவ எப்பவுமே கைவிட்டது கிடையாது. கோயில தான் இருப்பா, சீக்கிரம் வந்துருவா. பாத்துக்கிட்டே இரு. போன தடவை நீ சுமங்கலி பூஜைக்கு வந்திருந்தப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அந்த மகமாயோட தலத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை இல்லையேங்கிற குறைய அந்த தாய் நிறைவேற்றி வைப்பான்னு உங்க 2 பேர்கிட்டயும் சொன்னேன். அந்த பொண்ணு உன் வயித்துல பிறக்காம இருக்கலாம். ஆனா நீ இப்படி அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறத பாக்கும்போது உன் வயித்துல பிறந்த பொண்ணை விட இவ உனக்கு பெருசுன்னு தோணுது. ஆமாமா, அவ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்க வாழ்க்கையே மாறி போச்சு. அவ எங்களோட அதிர்ஷ்ட பொண்ணு. எங்களுக்கும் ஒரு அதிர்ஷ்ட பொண்ணு இருந்தா. சொன்னோம்ல, என்னென்னமோ நடந்துருச்சு. சேகரண்ணா, அந்த ஆண்டவன் ஒன்னு பறிச்சுட்டா இன்னொன்னு கொடுப்பாருன்னு உங்க விஷயத்துல உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்களா? சுந்தரியோடைய மறு உருவமா இப்ப உங்களுக்கு மல்லி இருக்கா? ஆமா, சுந்தரி இல்லங்கிற குறைய அவ தீர்த்து வைக்கிறா. எல்லாம் அந்த அம்மனோட அருள். இந்த வீட்டையும் எங்க மனசையும் வெறுமையா இருக்க விடல. வித்யாவுக்கு அக்காவா இந்த வீட்டுக்கு பொண்ணா இருக்கா. போட்டும் விடுங்கம்மா. பழைய விஷயங்களெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும். அதை பத்திலாம் பேசிட்டே இருந்தோம்னா கவலைகளும் மனஸ்தாபங்களும் அதிகமாயிடும், மன நிம்மதியே போயிடும். இப்போ என்ன, உங்களுக்கு உங்க பொண்ணு கிடைச்சிட்டாங்க, எங்களுக்கும் கிடைச்சாச்சு. இனிமே எல்லாரும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும், அவ்வளவுதான்.